ஆமாத, அரசிக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பேரு கார்த்திகேயனா. பெரிய ஆளா வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. எல்லாருக்கும் மாப்பிள்ளைய புடிச்சிருக்கு போல. நிச்சயத்துக்கு நாள் குறிச்சுவாக நினைக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அரசிக்கு கல்யாணம் பண்ண போற விஷயம் தெரிஞ்சதுனால தானே இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வருத்தம்? நான் ஆசைப்பட்ட பொண்ணு இங்க பார், இப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழணும். நானும் முடிஞ்ச வழியில எல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எதுவுமே நடக்கல. அவர் இப்படி எல்லாம் பேசுனதும் பயந்து போன சுடரு நேரா டக்குனு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, என்னம்மா அரசிக்கு கல்யாணம்னு சொன்னதுமே மாப்பிள்ளைக்காரன் கண்ணாப்புன்னு பேசுறாம்மா, இந்த கல்யாணத்தை நடக்கூட மாட்டான் போல இருக்கு, ஏதாவது தப்பு தண்டை பண்ணி ஜெயிலுக்கு போனால் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சுடர் பாக்கியத்திட்ட புலம்புறேன். அவன் அப்படியே சொன்னான், அந்த நாதாரி இருடி வர்றேன் வீட்டுக்கு, அவங்க அப்பனும் மகனும் வச்சுக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி பாக்கியம் வர போகிறா. ஏன்டா யாருக்கோ கல்யாணம், உனக்கு என்னடா, உனக்கு தான் இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அரசியை, நீ எதுக்கிட்ட அங்கே போய் தொங்கிட்டு இருக்கிற, ஏன் மேலே தங்க மாதிரி இருக்காள, கிளி மாதிரி இருக்காள, அதை விட்டு அந்த குரங்க போய் அந்த நிற்கிறீங்களான்னு சொல்லி கண்ணப்பதான் நாரடிக்க போகிறான் அந்த பாக்கியம்.